தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு கிராமங்கள் வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த மாவட்டத்தில் அகழாய்வு பணிகள் நடைபெற்ற சிவகளை களத்திலும் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் அங்குள்ள தொல்பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழகத்திலேயே தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் ஒரே நேரத்தில் ஆதிச்சநல்லூர், சிவக்களை, கொற்கை, அகரம், திருக்கோளூர் உள்ளிட்ட 5 இடங்களில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருவது தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிவக்களை கிராமத்தில் 3 கட்ட அகழாய்வு நிறைவடைந்த இடத்தில் அமைக்கப்பட்ட தொல்லியல் களங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அங்கு கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் பாதிப்படையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிவகலையை பொறுத்தவரை இந்த அகழாய்வு காலம் நம்ம பரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் இந்த அகழாய்வு பக்கத்திலேயே சிவகலை மேலே குளம் இருக்கிறதுனால இந்த குளத்தில் அதிகமான வெள்ளம் ஏற்பட்டதுனால வெள்ள நீர் அப்படின்னு அதுவும் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த அகழாய்வு குழிகள் 10 அடிக்கு மேலே நம்ம தோண்டி இருக்கிறதுனால பூமியினுடைய கிரவுண்ட் வாட்டருடைய லெவல் ஹையாகி இந்த அகழாய்வு குழிகளில் ஃபுல்லாகவே இப்போ நீர் நிரம்பி காணப்படுகிறது. இதனால இந்த குழிகளில் இருக்கக்கூடிய அந்த தொல்பொருட்கள் ரொம்ப பாதிப்பு அடையாததுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இப்போ அந்த வெள்ளம் வருவதற்கு முன்னாடி தமிழக தொழில்துறை மூலமாக இந்த பகுதியை செட்டெல்லாம் போட்டுட்டாங்க. இதை ஒரு லைட்டாக ஒரு திண்டு கட்டி மேலே கேட் மாதிரி போட்டு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் மழை வந்ததுனால கைவிடப்பட்டிருக்காங்க. இப்பொழுது அந்த பணியை உடனே செய்யலை அப்படின்னாச்சுன்னா இந்த இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அகழாய்வு பண்ணது வேஸ்ட் ஆயிடும். உலக நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படும் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடைபெற்று வரும் நிலையில் பி மற்றும் சி என 2 சைட்டுகளாக பிரிக்கப்பட்டு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் சி சைட்டில் வெள்ள பாதிப்பு எதுவும் இல்லாத நிலையில் பி சைட்டில் அகழாய்வு குழிகளுக்குள் வெள்ளம் நிரம்பியுள்ளது. மத்திய அரசு ஒரு சைட் மியூசியத்தை இப்ப நம்ம அமைச்சிருக்காங்க. அதான் நீங்க பார்க்கக்கூடிய இந்த சைட் மியூசியம். இது கடந்த அக்டோபர் மாதம் தான் கனிமொழி அம்மா முன்னிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வச்சாங்க. இன்னும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்காக ஊர் மக்கள்லாம் இடம் கொடுத்துருக்காங்க. அந்த பணிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. ஆனால் இது உயரமான இடம். இது பரம்பு உயரமான இடம். ஆனால் 1992 வந்த புயல் வெள்ளத்தோட 3 மடங்கு வெள்ளம் வந்திருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பாராத விதமா இந்த சைட் மியூசியத்துக்குள்ள இந்த வெள்ளம் புகுந்துட்டு இப்ப இங்க இருக்கக்கூடிய முதுமக்கள் தாலியை புரட்டி போட்டுட்டு அதோட மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து சைட் மியூசியம் அமைக்கிறவங்க இதே மாதிரி பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் பயப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இதுல இருக்கு. தமிழர் பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கும் தொல்லியல் தலங்களை பெருவெள்ள பாதிப்பில் இருந்து விரைந்து மீட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. குழிகளில் உள்ள நீரை வெளியேற்றி அகழாய்வு எந்த பாதிப்பும் இன்றி நடைபெறும் என தொல்லியல் துறை சார்ந்த அதிகாரிகள் புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூர் மற்றும் தீபனுடன் செய்தியாளர்கள் முத்துப்பழம்பதி மற்றும் சுதீஷ்.